ஹாய் கியூட்டீஸ், இதான் உங்கள் சுஷி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எபிசோட் 4 பார்க்கலாம். போன எபிசோடில் வந்து மிங் வந்து கேட்டிருப்பா இந்த மாதிரி ஜின்ட்ட, இந்த மாதிரி ஈஷா பாய்னா யார் அப்படின்னு கேட்டிருப்பா. அதுக்கு வந்து ஜின் வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். திருப்பி கேட்கா. அதுக்கு அவள் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து அது வேண்டாம், இப்போ எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து மிங் சொல்கிறா, அது வந்து உனக்கு வந்து வேண்டாமா இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், திடீர்னு எதுக்கு வந்து அவன் கனவுல வரப்போகிறான், அது யார் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் வந்து போயிருந்தான். டீமன் கேச்சரான ஜின்னை பார்க்க வந்து டீமன் கேச்சரான லேன் வந்து வாரான். அப்போ வந்து டீமன் கேச்சரான லின் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து நீ மிங்க்கு ஏதாச்சும் சொன்னையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு மட்டும் பார்க்க வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு நான் வந்து அந்த ஓல்டு டிமனை எப்போ வந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ லின், ஓ அப்போ அது எந்திரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். உடனே லேண்ட் கேட்குறான், என்னது எந்திரிச்சிச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து அவன் எந்த பதிலும் சொல்லாமல் வந்து உள்ளே போயிடுதான். இங்கே ஷன் கடையில் வந்து ஷன் வந்து ஏதோ கட் பண்ணிட்டு இருக்கான் கிளாத்ஸை. அப்போ அவன் தங்கச்சியான நானா வந்து வாரா. அண்ணா அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கு ஷன், இந்த மாதிரி நீ ஒரு பொண்ணுமா நடந்துக்கோ, நீ இப்படி சவுண்டு போடுற, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத. அதுக்கு நானா, அண்ணா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அண்ணன், அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு வந்து ஷன் சொல்கிறான், நீ என்னையே மிஸ் பண்ணையா இல்லை வந்து ஜின்னை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். ஜின் வந்து இந்த மாதிரி கடைக்கு வந்தாங்களா, அதுவும் இல்லாமல் ஜின் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அப்புறம் என்ன உன்னைய மாதிரி ஒரு குட்டி டெய்லரா, அவர் வந்து எவ்வளோ வேலை இருக்கும், ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க அண்ணன் ஷன் சொல்கிறான், என்னது நான் சின்ன டெய்லரா, ஒரு ட்ரெஸ்ஸை வந்து பிரிட்டன், யூஎஸ், ஃப்ரான்ஸில் எவ்வளோ பேர் வாங்கிட்டு போகிறாங்க தெரியுமா, பிரிட்டன்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க நிறைய பேர் வாங்குவாங்க, என்னையை பற்றி சின்ன டெய்லர்னு சொல்கிற வந்து அவள் தங்கச்சி. ஆனால் வந்து ஜின் வந்து எவ்வளோ அழகான, அவர் வந்து ஈரா போட்டிருக்கும் போது எவ்வளோ அழகாக இருப்பார் தெரியுமா, ரொம்ப அழகாக இருப்பார். அந்த மாதிரி யாராச்சும் வந்து பார்த்தா எந்த பிள்ளைக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த இடத்துல ஈராங்கிறத அவள் வந்து ஒரு கோட் சூட் மாதிரி வியர் பண்ணியிருப்பான், அந்த ட்ரெஸ் பேர் தான் ஈரான்னு சொல்லுவாங்க. அப்படிமா ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, எதுக்கு வந்து இப்படி வலியுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து அவள் தங்கச்சி சொல்கிறா, கேர்ள் ஃப்ரெண்ட் தானே இருக்கு, ஒன்றும் கல்யாணம் முடியலா, நான் வந்து பிரேக்கப்னாலும் ஆகலாம் எப்படினாலும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவங்க அண்ணன் சொல்கிறான், நீ வந்து 2 டவர்ஸை பிரிக்க போறியா, இப்படிலாம் பண்ணாத, நம்ம குடும்பத்தில் இருந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவன் தங்கச்சி, சரி விடு, நாம 2 பேரும் அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவங்க அண்ணன், எல்லாம் முடியாது, நான் தான் ரொம்ப சின்ன டெய்லர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவள் தங்கச்சி சொல்கிறா, இல்லை நீயும் அவனும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் சோல்மேட்ஸ், நீ வந்து ரொம்ப நல்ல டெய்லர், உன்னை மாதிரி ஒருத்தனை ஒரு அண்ணன் நான் பார்த்ததே இல்லை, நீ ரொம்ப நல்ல பையன், அந்த மாதிரி சொல்லி வந்து ஐஸ் வைக்கிறான். டீமன் கேச்சரான ஜின்னை வந்து பார்க்க வந்து அவன் வேலை பார்க்குற ஒரு பையன் இருப்பானே, அந்த பையன் வந்து வாரான். அவன் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சு வந்து ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி மியூசிக்கல் கான்செப்ட்லாம் வந்து சாங் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இப்போதான் வந்து ஒரு வாழ்க்கை அமைகிற மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவனை கொன்று போட்டான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொன்னனால அவனுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கும் அந்த போலீஸ்லேருந்து, ஸ்டாம்ப் வந்து பண்ணணுன்ட்டு. அந்த ஸ்டாம்பில் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு வேர்டை வந்து தேவையில்லாமல் ஆட் பண்ணிடுவான். அப்புறம் ஷின் வந்து அவன் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு ஜின்னை பார்க்க வரும்போது, இந்த மாதிரி டோர் வந்து ஓப்பனில் இருந்துச்சு, அதான் நாங்கள் உள்ளே வந்துட்டோம், ஆனால் நான் வந்து உங்களை பார்க்க வந்ததுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் இல்லை, அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரெஸ் தைக்க கொடுத்துருந்தீங்களா, அதை வந்து எப்படி அளவுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி தான் வந்தேன், என் தங்கச்சியும் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஜின், இந்த மாதிரி என்னோடய சைஸுக்கு வந்து ட்ரெஸ் கரெக்டாக இருக்குமா உங்களுக்கு, அதுவும் இல்லாமல் என்னோடய ஷோல்டர் பாருங்கள், என்னோடய ஹிப்பை பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு கிட்ட போய் ஜின்கிட்ட போய் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க அண்ணன் வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு, நீ இப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க அண்ணன் எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்காம, இந்த மாதிரி அந்த பொண்ணு என்னோட ஹைட்டாக இருக்குமா, என்னோட கட்டையாக இருக்குமா, நான் வேணால் உங்களுக்கு மாடலாக இருக்கேன் அந்த மாதிரி சொல்லி திருப்பி போய் ஃப்ளர்ட் பண்ணுறா. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இல்லை எனக்கு வந்து ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வேலைக்காரன்ட்ட சொல்லிவிட்டு அவன் வந்து விட்டுட்டு போயிடுறான் அவங்க 2 பேரையும். அண்ணன் சொல்கிறான், நீ இந்த மாதிரி வந்து பண்ணாத இல்லைனா, அவங்க வந்து என்னோட சோல்மேட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு தான் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். நான் மட்டும் அவன் எடுத்துன்னு வச்சுக்கோயேன், அவனோட கேலரிக்கு ஆப்போசிட்டே நம்ம ட்ரெஸ் கடையை வந்து வச்சுருப்பேன், அவனை எப்போவுமே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அண்ணன் சொல்கிறான், நீ இந்த மாதிரி வந்து பண்ணாத இல்லைனா, அவங்க வந்து என்னோட சோல்மேட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு தான் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறான்.
அங்கே வந்து டீமன் கேச்சரான லேனும் இருக்கான். அவன் சொல்கிறான் லினை பார்த்துட்டு, இந்த மாதிரி வந்து மக்களுக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கணும், ஏன்னா அவங்க ரொம்ப வந்து டேஞ்சரஸாக இருக்காங்க, எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து லின் சொல்கிறான், அப்படி ஓகே நீ தள்ளிடு அப்படின்னு சொல்கிறான். என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஃபோன் வரும், இந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்ட ஸ்டாம்ப் வந்து கிடச்சிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவான். லேன் சொல்கிறா, இப்போ வேறு அவன் வேறு எந்திரிச்சிட்டான், அதுவும் இல்லாமல் மிங்க நீ கொன்னே ஆகணும் அந்த மாதிரி சொல்கிறான். வந்து ஜின் சொல்கிறான், அவ்வளோதான் பார்த்துக்கோ நீ அமைதியார் அப்படின்னு சொல்கிறான். அது டீமன் கேச்சர்ன்னு வந்து மிங் வந்து பார்க்க வந்து சீக்ரெட் ரூம்குள்ளே போகிறான். உடனே மிங் சொல்கிறா, என்ன வந்துட்ட, என்னை பார்க்க வர மாட்டேன்னு நினச்சேன், அதுவும் இல்லாமல் நீ என்னோடய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண பயந்துட்டுருக்க, ஒழுங்கு என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜின்ட்ட கோவமாக கேட்குறா. நான் ஒரு நேரம் வரும்போது உனக்கே எல்லாமே புரியும், நான் இப்போ வந்து உன்கிட்ட சொல்ல தான் வந்தேன். அது என்னென்னா நான் வந்து பீச்சிங்க்கு வந்து ஒரு ட்ரிப்பு போகிறேன், உனக்கு எதாவது சாப்பாடு இல்லை உனக்கு எதாவது தேவைன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்துப்பான், அது இல்லாமல் அவனை நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு போகிறான் அவன். மிங் வந்து கூப்பிடுறான், லிட்டில் ஸ்டோன் உனக்கு இன்னுமே என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, அதாவது வந்து ஃபீலிங்ஸ்னால் அண்ணன் தம்பி அக்கா தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து 2 பேரும் வந்து ஒரு பாஸுக்கு போய் திங்க் பண்ணி பார்க்காங்க. லிட்டில் ஸ்டோன் எதுக்கு வந்து நீ என்னோட நேபரை வந்து கட்டைக்குள்ளே தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா மிங்கு. அதுக்கும் லிட்டில் ஸ்டோன் சொல்கிறான், எனக்கு வந்து உங்களை பிடிக்கும், அதனால வந்து தள்ளி விட்டேன், எனக்கு வந்து அவனை பிடிக்கலைன்னா அவன் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து மிங் சொல்கிறான், நீ வந்து சின்ன பையன் இப்படிலாம் பேசாதன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து அவன் லிட்டில் ஸ்டோன் சொல்கிறான், நான் வந்து பெருசாக வளர்ந்ததுமே நான் வந்து உங்களை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஸ்டோன் வந்து சொல்கிறான். மேலே வந்துட்டு ஜின் வந்து லேனை பற்றி சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து பீச்சிங் போகிறேன், நீ வந்து மிங்க வந்து பத்திரமா பார்த்துக்கோ, அதுவும் இல்லாமல் ஸ்டாம்பை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கோ, இந்த மாதிரி உனக்கு பயமா இல்லையா நான் உனக்கு கொன்றுவேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து ஜின், இல்லை நீ வந்து அவளை கொல்ல மாட்டேன், நான் வந்து நீ நம்புகிறேன், நான் எனக்கு அதுவும் இல்லாமல் நீ மட்டும் எனக்குன்னு ஒருத்தர் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறான். மேன் வந்து உனக்கு என்ன அறிவே இல்லையா, அவளுக்காண்டி நீ இவ்வளோ பண்ணுற, அந்த உமன் உனக்கு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறேன், எனக்கு வந்து அவளுக்கு பிடிக்கும், அவளை கண்டு என்னாலும் பண்ணுவேன், நான் அவளை கண்ட இப்போ ஸ்டாம்ப் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி பீச்சிங் போகிறேன், நீ வந்து அவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறான். பிளான் ஓகே 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 அதை விடு, என்னைய வந்து மன்னிச்சிரு, இந்த மாதிரி நான் தான் வந்து ஷுவா பாயை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவன் ஏதோ பிரச்சனைக்காண்டி ப்ரோடெக்ட் பண்ணேன், பட் ஆனால் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியாது, நாளை வேணால் மிங் வேணால் நான் கொல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் லேன். ஓகே நான் நம்புறேன்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நீ வந்து பிரேஸ்டு பட்டர் ப்ரீஜன் வந்து வேண்டா ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கிட்டு வா, அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜின் வந்து கிளம்பிடுதான். இங்கே வந்து புதுசாக ஏதோ ஒரு பார்ட்டியை வந்து காட்டுறாங்க. வந்து போலீஸ் வந்து ஒரு ஸ்டாம்பை வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு போகிறான். அந்த பார்ட்டி வந்து மிஸ்டர் வாங், அதாவது கமாண்டர் இருக்கான்ல அவனோட பார்ட்டி தான். டேபிள் மேலேருந்து வைப்பாங்க. உடனே வந்து யோசிச்சுட்டே நிற்பான், நம்ம வந்து நேராக போய் கையில் கொடுப்போம், அப்போ தான் வந்து கமாண்டருக்கு வந்து என் பேர் வந்து தெரியும்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு நின்றுட்டுருப்பான். அங்கே இருக்க ஒருத்தன் சொல்லுவான், நீங்கள் என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க, அங்கே போய் வைங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து இல்லை இது வந்து ரொம்ப ரேர், வந்து ஸ்டாம்ப் அவனுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து அந்த பையன் அவன் கூட இருக்கவன் சொல்லுவான், கேட்டவன் சொல்லுவான், ஓ இது ரொம்ப ரொம்ப வந்து அவன் வந்து அவனோட கிஃப்ட்டை வந்து கமாண்டருக்கு வந்து கொண்டு போவான். அப்போ கமாண்டர் வந்து கேட்பான் இது வந்து என்ன கிஃப்ட்டுன்ட்டு. அப்போ வந்து இந்த போலீஸ் சொல்லுவான், இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிஃப்ட், இது வந்து ரொம்ப வேல்யூபிளான கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவான். அது கமாண்டர் என்னன்னு சொல்லும்போது இதுதான் வந்து ஜின் வந்து உருவாக்குன ஸ்டாம்ப்பு, உங்களுக்காகவே அவன் உருவாக்குனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டு வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறதுக்காண்டி கிட்ட வராங்க. அந்த கமாண்டர் இந்த ஸ்டாம்பை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இந்த ஸ்டாம்ப் ஜின் பண்ணதான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்ப்பாங்க. உடனே வந்து கமாண்டர் வந்து கேட்பான், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே போலீஸ் சொல்லுவான், நான் தான் சின்காயோட டெப்யூட்டி சீஃப், என் பேர் பாய் சின் கேங் சொல்லுவான். எல்லோரும் வாங்க நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த சீலை வந்து ரெட் கலர் இங்கிட்ட வந்து முக்கிய வந்து ஸ்டாம்ப் பண்ணுவான். அந்த சீல் வந்து சேலன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். அதை பார்த்த உடனே வந்து கமாண்டர் கோவப்பட்டு போலீஸ்காரனோட காதில் வந்து சுட்டுருவான். இங்கே ஜின்னை காட்டுறாங்க. ஜின் வந்து நான் பீச்சிங் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறவன்ட்டு வந்து சொல்லிட்டு கிளம்புவான். அப்போது ஜின் லின் திரும்பி வேலை பார்க்குறவன்ட்ட இப்போ வந்து நான் போனதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா பக்கத்து வீட்டில் மிஸ்டர் யூ இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறான்.
என்னோட தங்கச்சியான ரினாய வந்து காட்டுறாங்க. அவ வந்து புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு இந்த கடைக்கு வந்து அண்ணன பார்க்க வாரா. "அண்ணா இங்க பாரு என் ட்ரெஸ் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு கிருஷ்ணன், உன் ட்ரெஸ்ஸு அது நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்றான். "நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு எங்கே போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கு வந்து லினாய் சொல்றா, "நான் வந்து ஜின்ன பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அண்ணன் சொல்றான், "திருப்பி நீ போறியா? உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? அவங்களுக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான் அவன் தங்கச்சிய. அதெல்லாம் கேட்காம அவங்களோட கேலரிக்கு முன்னாடி நின்றுட்டு ஜின்னுன்னு கூப்பிடுறான். அவனு இந்த வேலையால் வெளியே வந்து, "இந்த மாதிரி ஜின்னு இல்லை மேடம், அவங்க வந்து பீஜிங்க்கு வந்து கிளம்பிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அதை கேட்ட லினாய் வந்து, "சரி அப்போ நானும் பீஜிங் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு கார் எடுத்து போகிறா. உடனே அவங்க அண்ணன், "நீ எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு" சொல்லிட்டு கேட்கான். லினாய் சொல்கிறா, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, எனக்கு வந்து ஒரு ஸ்கூல் ரியூனியன் வந்து பீஜிங்கில் இருக்குது, நான் அங்கே போய் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கே போயிடா. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் ஏறிட்டு உள்ளெல்லாம் செக் பண்ணி பார்க்குறா யாராச்சும் இருக்காங்களான்ட்டோன்னே ஜின்னை வந்து கண்டுபிடிச்சிருதா. ஜின் வந்து இருக்கிற கம்பார்ட்மெண்ட்குள்ளேயே உள்ளே போயிட்டு, "நான் வந்து இங்கே உட்காந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு உட்காந்துக்கிடுறா. என்னோட ஃபேஸே தெரியுது அவனுக்கு வந்து வந்தது பிடிக்கலன்ட்டு. அதுவும் இல்லாமல் வந்து உட்காந்த உடனே தொண்ணு பேசிட்டே இருக்கா. ஜின்ட்ட, "நான் வந்து இந்த மாதிரி கிளாஸ்மேட்டோட கேதரிங் போகிறேன், எனக்கு வந்து அங்கே இருக்கிற ஃபுட்டு பிளேசஸ் ஷாப்பிங் எல்லாமே தெரியும், நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சுற்றி காட்டுறேன், அதுவும் இல்லாமல் ஃபுட்டில் வந்து ரோஸ்ட் டக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும்" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கா. ஆனால் ஜின்னுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறது. ஜின் வந்து அவன் பேசுறது எல்லாமே கேட்டுக்காம வெளியே வந்து வேடிக்கை பார்த்துட்டே வரான். இங்கே வந்து போலீஸை காட்டுறாங்க. போலீஸ் காதுக்கு அடிபட்டனால வந்து மருந்து வச்சுட்ருக்காங்க. அவனோட 2 ஒய்ஃபும் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து அவன் கூட இருக்க போலீஸ் வந்து கசின் அவன் வந்து வாரான். இந்த மாதிரி நம்ம வந்து ஏமாந்துட்டோம், ஜின் வந்து நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து போலீஸ்காரர் வந்து, "நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே கேட்கல" அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி காதில் வந்து அடிபட்டிருக்கோம், நான் கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு கத்துறான். போலீஸ்காரரோட கூட இருக்கிறவன் சொல்கிறான், "என்னாச்சு? எல்லாத்துக்கும் காரணம் வந்து கமாண்டரா, நான் உன்னை போய் சும்மா விட மாட்டேன், அவனுக்கு இருக்குன்னு" சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கு வந்து போலீஸ்காரன் சொல்கிறான், "உனக்கு என்ன அறிவு இல்லையா? இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் கமாண்டரை போய் நீ போய் எதிர்க்க போறியா? அவன் வந்து சுட்டே கொன்று போட்டுருவான்" அப்படின்னு சொல்லி திட்டுறான். அதுவும் இல்லாமல் நம்ம ஜின்ட்ட வந்து நம்ம நேரடியாக மோத முடியாது, ஏன்னா வந்து ஜின் வந்து ரொம்ப பவர்ஃபுல், அவனுக்கு வந்து மிஸ்டீரியஸான பேக்ரவுண்ட்லாம் இருக்குது, அது இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட மரியாதை எல்லாமே வந்து அவ்வளோ பெருமையை இழக்கிறதுக்கு வந்து ஜின் தான் காரணம், அவனுக்கு வந்து பொறுமை நம்ம யோசிச்சு என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். லினாயும் ஜின்னும் போகிற ட்ரெயினை வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து லினா சொல்கிறா, "இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து எனக்கு சாக்லேட்ஸ் வாங்கினா பிடிக்காது, இந்த மாதிரி ஜப்பானில் வந்து உருவாக்குற சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்." லினாய் வந்து ஜின் இந்த மாதிரி சாக்லேட் வேணுமான்னு கேட்கா. உடனே ஜின் வந்து, "இல்லை வேண்டாம் எனக்கு" அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து லினாய் வந்து, "எனக்கு வந்து சாக்லேட்ஸ் தான் அவ்வளோ பிடிக்காது, ஆனால் ஜாப்பனீஸில் வந்து உள்ள சாக்லேட்ஸ் வந்து சாக்லேட் டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி சாக்லேட் வேப்பிங் கவரும் வந்து சூப்பராக இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சாக்லேட் கவர்ஸ்லாம் வச்சு நான் வந்து ரோஸு க்ரெயின் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரெயின் பண்ணிகிட்ருக்கா. அப்போது க்ரெயின் பண்ணுறத வந்து லின் வந்து ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருக்கா. அவள் க்ரெயின் பண்ணிட்டு வந்து லின் கையில் கொடுக்கவும் அதை வச்சு யோசிச்சுட்ருக்கா எதையோ. சின்ன வயசில் மிங் வந்து பொயட்ரி புக்கை வந்து லின் சொல்லி கொடுத்துருப்பா. அவள் வந்து சொல்லுவா, இந்த மாதிரி வந்து உன்னோட இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், அவனே வந்து இந்த புக்கை வாசித்து வந்து படித்து முடிச்சிட்டான், ஆனால் நீ வந்து இன்னும் படித்து முடிக்கலை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து லின் சொல்கிறா, "இது வந்து என்ன மாதிரி புக்?" வந்து மிங், "இது வந்து ஒரு பொயட்ரி புக்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. கிட்ட வந்து ஒரு கேண்டி இருக்குது, அந்த கேண்டியை வந்து மிங் வந்து எடுத்து லின்னோட வாயில் ஊட்டி விட்டுட்டு, "இந்த மாதிரி நீ வந்து படித்தேன்னா நான் வந்து உனக்கு கேண்டி வந்து வாங்கி தருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து லின் சொல்கிறான், "எனக்கு வந்து படிப்பு வேண்டாம், எனக்கு கேண்டி மட்டும் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். லினாய் வந்து இப்போ இதை பற்றி பேசவும் அவனுக்கு வந்து அந்த ஞாபகம்லாம் வருது. அவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்குள்ளே வந்து ஒரு பறவை வருது. அந்த பறவையை பிடிச்சி லினாய் வந்து லின்ட்ட சொல்கிறா, "இந்த மாதிரி கதவு திறங்க, இந்த பறவை நம்ம பறக்க விட்ருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவனும் கதவு திறந்துவிடவும் அது பறக்க விட்டதுக்கப்புறம் லினாய் சொல்கிறா, "இப்போ பாருங்கள் அது எவ்வளோ சந்தோஷமாக பறக்குன்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதை பார்த்தோன்னே லின் இந்த இதையே யோசித்து பார்க்கான். லினாய் வந்து சொல்கிறா, "இந்த மாதிரி நீங்கள் வந்து பீஜிங்கில் எங்கே இருப்பீங்க" அப்படின்னு கேட்கும்போது ஜின் சொல்கிறான், "இந்த மாதிரி நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுவேன்" அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறா அதுக்கு,
அப்படியா? உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள். நான் வந்து உங்களை மீட் பண்ண வருவேன். எனக்கு வந்து பீஜிங்கில் வந்து எல்லா இடமும் தெரியும். நான் வந்து வெளியே வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லினா வந்து சொல்கிறா. வேலையை மறந்து லேண்ட் போய் முட்டிக்கிடுறா. அதை பார்த்த வந்து மிங் வந்து யார் நீ சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், நான் வந்து ஒரு ஓல்டு டீமனை வந்து பார்க்க வந்தேன், அதுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்காண்டி அப்படின்னு சொல்கிறான். இந்த பேரியரை வந்து லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு சாப்பாடை உள்ளே கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்கிறான், நான் வந்து ஒரு டீமன் கேச்சர், என் பேர் வந்து லேன் அப்படின்னு சொல்கிறான். லேன் கேட்குறான், இந்த மாதிரி உனக்கு இப்போ என்னதான் வேணும், நீ வந்து எவ்வளோ ஓல்டு டீமன் எனக்கு தெரியும், உன்னை வந்து நான் கொல்லாம விட்டுறதுக்கு காரணமே அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து மிங் சொல்கிறான், இந்த மாதிரி நீ போகாத, எனக்கு கொஞ்ச நேரம் பேசுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து லேன், உன்கிட்ட பேசுறதுக்கு நான் செத்து கூட போயிடுவேன், உனக்கு போர் அடிச்சிச்சுன்னா என்ன ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்ப பார்க்குறான். மிங் வந்து வெளியே வந்து அவன்கிட்ட பேசலான்னு பார்க்குறா. பார்த்தா பேரியர் வந்து இடிச்சு பின்னாடி தள்ளி போயிடுதா. மிங் இங்கே வந்து ஜின்னும் வந்து லினாயும் கீழே ட்ரெயின்லேருந்து இறங்கிடுறாங்க. அங்கே வந்து லினாயோட ஃப்ரெண்டு ஜெனி வந்து இருக்கா. உடனே ஜெனி கேட்குறா, இந்த மாதிரி நீ வர்றது எனக்கு முதல்லயே சொல்லலை, உங்கள் அண்ணன் சுன் மட்டும் சொல்லாட்டினா எனக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து லினாய் வந்து இதுதான் ஜின் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஜின் வந்து அந்த பொண்ணோட கழுத்தில் இருக்க வந்து பெண்ணை பார்த்துட்டு ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கான். உடனே ஜின் சொல்கிறான், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேர்வெல்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி நான் வந்து கிளம்புறேன், நீங்கள் வந்து அதோட வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுதான். ஐஃபோன் வந்து ஒரு பையன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்களா சரின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஓடி போய் பார்க்காங்க. அவனோட ஃப்ரெண்டோட மேன்ஷனுக்கு வந்து வந்துடுதான். ஃப்ரெண்ட் மேன்ஷன் வந்து ரொம்ப பெரிய மேன்ஷனாக இருக்குது. உடனே அங்கே வேலை பார்க்குற வந்து கூட்ட வந்து ஜின்னோட ஃப்ரெண்டு சொல்லுவான், இந்த மாதிரி ஜின்னோட லக்கேஜ்லாம் தூக்கி அவங்க ரூமில் வச்சுன்னு சொல்லிடுவான். உடனே அவன் ஜின்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மேன்ஷன் வந்து ரொம்ப வந்து பெருசு அப்படின்னு சொல்லுதான். இங்கே வந்து தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடம், அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பழைய பொருட்கள்லாம் இங்கே நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜின் ஃப்ரெண்டு யாருன்னா ஒரு தடவை ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஸ்டாம்ப் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்களா, அவன் தான். அவனோட பேர் வந்து ஜா. வந்து இந்த மாதிரி ஸ்டாம்ப் வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அதுக்கு வந்து ஃப்ரெண்டான லைஃப் சொல்கிறான், இந்த மாதிரி அது வந்து லாங் ஃபேமிலியில் இருக்குது, அது வந்து யோகிங்கில் இருக்குது, நான் வந்து அப்புறமா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே இருக்க சங் ஃபேமிலியோட 2வது பாயிண்ட் வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஸ்டாம்ப் வந்து பண்ணுவீங்கன்ட்டு, உங்களுக்கு வந்து இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பழமை பொருள் மேலே, அது போக வந்து கார்வாஸ் மேலே, அதுக்கு மேலெலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். வினாயை அவன் ஃப்ரெண்டு ஜெனியும் காட்டுறாங்க. வினாய் சொல்கிறா, நீ ரொம்ப நம்ம வந்து மீட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் நீ இப்போ பாரு வளர்ந்துட்ட, ரொம்ப அழகாக இருக்க, இந்த மாடல் வேர்ல்டுக்கே நீ தான் பார்க்க ஃபேரி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லினாய் சொல்கிறா. ஜெனி, நீ சும்மா சொல்லாத, நீ டீஸ் பண்ணுறதை ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணு, நானும் அழகாக இருக்கேன், நீ தான் என்னோட பார்க்க அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து லினாய், நான் ஒன்றும் டீஸ் பண்ணல, உண்மையாக பாரு, நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீ வேணால் பாரு ஜெனி, இன்னைக்கு வந்து ஸ்கூல் ரீயூனியனில் நீ தான் வந்து பார்க்க அழகாக இருப்ப அப்படின்னு சொல்கிறா. இங்கே வந்து காட்டுறாங்க, அவள் தூங்கிட்டு இருக்கா. இப்போ வந்து மிங்க் வந்து திருப்பியும் ஏதோ ஒரு மெமரிஸ்லாம் வருது. அந்த மெமரிஸில் மிங் வந்து ஒரு தடவை தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வந்து நான் தான் உன் லவ்வர் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா. ஈஷாவ் பாய் வந்து எம்பரர் எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து மிங் வந்து பார்த்துட்டு சொல்கிறா, நீ எதுக்கு இன்னும் இதை படிச்சுட்டு இருக்க, நாளைக்கு உனக்கு எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து ஈஷாவ் பாய் சொல்கிறா, அவன் நல்லா படித்தா தான் உன்னையே காப்பாற்ற முடியும், உனக்கு வந்து நல்லா லைஃப் வந்து கொடுக்க முடியும்னு சொல்கிறா. அதுக்கு வந்து மிங் வந்து ஒரு மாதிரி பார்க்குறா. உடனே யூஷாவ் பாய் சொல்கிறா, இந்த மாதிரி வந்து நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும், அவன் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மீன் சொல்கிறா, ஆமாம் நீ எதுக்கு இம்பேர் எக்ஸாம் படிக்க, நீ வந்து ஒரு கஷ்டப்படுற லைஃப்பாக இருந்தாலும் சரி நான் அவன் கூட இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். யூஷா பாய் சொல்கிறான், நான் வந்து பெரிய அஃபிஷியல் ஆனாலும் இல்லை வேலையானாலும் நான் வந்து என்னோடய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நான் வந்து உன்னையே தான் காதலிப்பேன், நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மிங் வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்க்கா. அதுக்கு வந்து யூஷா பாய் சொல்கிறா, நீ வந்து இந்த மாதிரி பார்க்கணும் தான் என்னால் மோட்டிவேட்டாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து மிங் சொல்கிறா, நீ வந்து இந்த மாதிரி பேச ஸ்டாப் பண்ணு, இப்படி பேசியே வந்து நீ சிரிக்க வைக்கிற அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் வந்து மிங் வந்து ஏதோ ஒரு புகை மூட்டத்துக்குள்ளே இருக்கா. அது வந்து நம்ம வந்து போன முன்னாடி எபிசோடில் வந்து அவள் ஃபஸ்ட்டு வந்து யூசாய் பாய் வந்து டிவியில் வந்து பார்த்துருப்பான், அந்த இடம் தான் அது. அவள் வந்து கேட்பான், இந்த மாதிரி நீ வெளியே வா, எனக்கு வந்து இந்த எல்லா விஷயத்தையும் வந்து கிளியராக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது
அந்த வாய்ஸ் சொல்லும், அதை நீ வந்து ஜின்கிட்டே போய் கேட்டுக்கோ உனக்கு தேவைனா அப்படின்னு சொல்லும். மிங் வந்து கேட்பா, உண்மையை சொல்லு நீ வந்து என் லவ்வர் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், நீ வந்து ஜின் வந்து உன்கிட்ட சொல்லவே மாட்டான், நம்ம 2 பேரும் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்து சொல்லணும். யூஷா பாய் வந்து அப்படியே கண்ணுக்கு நேராக தெரியுவான். நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து ஷாவு பாய்ஸோட நம்ம வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒன்றா தான் இருந்தோம். எதுக்கு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு கேட்குறா. ஆனால் ஜீன் வந்து நம்மளை எப்போ தான் பிடிக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். லிட்டில் ஸ்டோன் வந்து எவ்வளோ குறும்புக்காரனா இருந்தாலும் சரி, அவன் வந்து எப்போதுமே என்னை வந்து ஹர்ட் பண்ணணும்னு நினச்சது கிடையாது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து உனக்கு நல்லா தெரியுமா சொல்கிறான் உன்னை நல்லா பார்த்துக்கான்ட்டு. அப்படிலாம் கிடையாது, அவன் வந்து உன்னை வந்து பெட் மாதிரி தான் பார்த்துக்கிடுறான். யூஷா பாய் வந்து அப்படியே கண்ணுக்கு நேராக தெரியுவான். உடனே அவன் கேட்பான், அந்த உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து மிங் கேட்பா, மிங் நான் வந்து நீ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவான். அப்படியே மறைஞ்சு போயிடுவான். அதை பார்த்தோன்னே மிங் வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்ருப்பா. க்யூட்டீஸ், இந்த மாதிரி ஃபஸ்ட் வந்து இந்த கதை உங்களுக்கு குழப்புற மாதிரி இருந்தாலும் போக போக உங்களுக்கு வந்து நல்லா புரிய வந்துடும். எல்லாரும் எபிசோடையுமே வாட்ச் பண்ணுங்கள், எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த சி-ட்ராமாவில் வந்து உங்களுக்கு வந்து ஹீரோ ஹீரோயின் யாரும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். ஆனால் இதில் எல்லாமே வந்து மெயின் லீட்